இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உலக வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மனுஷியா பிறந்த ஒரு பொண்ணு தன்னோட அசைக்க முடியாத அன்பால இறைவனையே கணவனா அடைஞ்ச ஒரு தெய்வீக காதலோட கதை இது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு மனிதரால் நிஜமாகவே இறைவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இது வெறும் கேள்வி இல்லங்க, ஒரு சாதாரண மனித உயிர் எந்த அளவுக்கு இறைவனோடு ஒன்றிணைந்து உருக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடல். மனித எல்லைகளை எல்லாம் தாண்டி போன ஒரு மாபெரும் அன்போட மர்மத்துக்குள்ள இப்போ நாம நுழைய போறோம். ஆண்டாளின் பயணம். 1. துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தல். 2. மாலை சூடிய நிகழ்வு. 3. பாவை நோன்பு. 4. ஸ்ரீரங்கத்தில் இறைவனோடு கலத்தல். பகுதி 1. தெய்வீக குழந்தை திருவில்லிபுத்தூரில் ஒரு அதிசய நிகழ்வு. திருவில்லிபுத்தூர் நந்தவனத்துல வீசுற அந்த நறுமணமான துளசி வாசனையோடவே இந்த மாபெரும் காவியம் தொடங்குது. உங்களுக்கு தெரியுமா, வைணவ மரபுல மொத்தம் 12 சிறந்த ஆழ்வார்கள் இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேர்ல ஆண்டாள் மட்டும்தான் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். அது மட்டும் இல்லாம அவங்க சாதாரண குழந்தை கிடையாது, பூமி தேவியோட அம்சமாவே அந்த துளசி செடிக்கு கீழே அவதரிச்சவங்க. பெரியாழ்வாரால கண்டெடுக்கப்பட்ட அந்த அழகிய குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வச்சாங்க. கோதையோட குழந்தை பருவம் முழுவதுமே கண்ணனோட கதைகளால தான் நிரம்பி இருந்துச்சு. பெரியாழ்வார் அவளுக்கு நிலாசோறு ஊட்டும் போது சரி, தூங்க வைக்கும் போதும் சரி, எப்ப பார்த்தாலும் பெருமாளோட கதைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த பிஞ்சு மனசுல தினமும் விழுந்த இந்த கதைகள் வளர வளர கண்ணன் மேல ஒரு எல்லையற்ற காதலா, ஒரு முதிர்ந்த ஆன்மாவோட தவிப்பா மலரத் தொடங்குச்சு. பகுதி 2. அன்பின் மாலை. மனித பக்தியும் இறைவனின் எதிர்பார்ப்பும் சந்திக்கும் புள்ளி. கோதை வளர வளர அவளோட பக்தியும் ஒரு ஆழமான காதலா மாறுது. ஒரு நாள் பெரியாழ்வார் பெருமாளுக்கு சாத்துறதுக்காக ரொம்ப பக்தியா பார்த்து அழகழகான பூக்களை பறிச்சு மாலையா தொடுத்து வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தவருக்கு நிஜமாவே பேரதிர்ச்சி. இறைவனுக்காக வச்சிருந்த அந்த புனிதமான மாலைய தன் மக கோதை தன் கழுத்துல போட்டு அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. பூக்களை மூந்து பாக்குறதே பெரிய பாவம்னு நினைக்கிற அந்த தந்தை தன் வாழ்க்கையில முதல் முறையா தன் மக மேல பயங்கரமா கோவப்படுறாரு. கோபத்துல வேற மாலை இல்லாம தவிச்ச ஆழ்வாருக்கு அன்னைக்கு ராத்திரி இறைவன் கனவுல வந்து ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. ஏனப்பா, இன்னைக்கு எனக்கு மாலை கொண்டு வரல, கோதை சூடி கழிந்த அந்த மாலையே எனக்கு ரொம்ப பிரியமானது, இனிமேல் அதையே எனக்கு கொண்டு வா அப்படின்னு பெருமாளே நேரடியா கேக்குறாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற அந்த பெருமையே கிடைக்குது. தொடப்படாத பூக்கள் தான் புனிதமானதுன்னு நம்ம பயபக்தி சொல்லுது. ஆனா இறைவனோட ஏற்பு முற்றிலும் வேறானது. இறைவனை பொறுத்த வரைக்கும் அன்பும் தூய்மையான காதலும் மட்டுமே ஒரு காணிக்கையை முழுமையாக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்துலதான் பெரியாழ்வாளுக்கு தன் மக சாதாரண மனுஷி இல்ல, அவ சாட்சாத் திருமகளோட அம்சம்தான்ங்கிற முழு உண்மையும் புரிய வருது. பகுதி 3. மார்கழி நோன்பு. உலக மாயைகளை உறுதியாக மறுத்தல். கோதை இப்போ திருமண வயதை அடைகிறா. ஆனா இந்த உலக மாயைகளை அவ எந்த அளவுக்கு உறுதியா மறுக்கிறாங்கங்கிறத இந்த மார்கழி நோன்பு நமக்கு தெளிவா காட்டும். அவளோட வைராக்கியத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒரு மானிடனை மணக்கச் சொன்னால் என் உயிரை விடுவேன், நான் அரங்கநாதனையே மணப்பேன். ஒரு சாதாரண மனுஷிக்கான கல்யாண கனவுகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சி எரிஞ்சிட்டு தனக்கு உலக ஆசைகள் எதுவுமே இல்லங்கிறத ரொம்ப தீவிரமா ஆழமா அவங்க அறிவிச்ச தருணம் இது. பாவை நோன்பு. மார்கழி மாசத்துல இருக்கிற ஒரு புனிதமான விரதம், ஒரு ஆன்மீக பயணம். அகங்காரத்தை அழிச்சு இறைவனை அடையிற வழி. அந்த வைராகியத்தோட வெளிப்பாடுதான் இது. அதிகாலையில அந்த உரைய வைக்கிற மார்கழி குளிர்ல தன் தோழிகளையெல்லாம் எழுப்பிக்கிட்டு பனி படர்ந்த வீதிகள்ல கோதை நடந்து போனாங்க. தூக்கத்தை விட்டு உணவை குறைச்சு தன் அகங்காரத்தை முழுமையா அழிச்சு அரங்கனோட அருளப்பெற அவங்க மேற்கொண்ட ஒரு மிக தீவிரமான ஆன்மீக பயணம் இது. அவங்களோட இதயத்துல இருந்த அந்த ஆழமான ஏக்கம்தான் இந்த நோன்பா மாறுச்சு. புனிதமான நோன்பு காலத்துலதான் ஆண்டாள் தன்னோட ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பிழிஞ்சு தமிழ் மொழியிலேயே மிகச்சிறந்த பக்தி இலக்கியங்கள்ல ஒன்னான திருப்பாவை அப்படிங்கிற அந்த 30 அற்புதமான பாசுரங்களை பாடினாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே அன்போடவும் சரணாகதியோடவும் உச்சம்னு சொல்லலாம். பகுதி 4. தெய்வீக கலப்பு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கனவு திருமணம். ஆண்டாளோட தவம் கடைசியா பலிச்சிடுச்சு. திருவரங்கத்துல இருக்கிற அந்த ரங்கநாதனே பெரியாழ்வாருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. தன்னோட மணப்பெண்ண அழைச்சுக்கிட்டு உடனே ஸ்ரீரங்கம் வருமாறு கட்டளையிடுறாரு. திருவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு அரசு ஊர்வலம் புறப்படுது. பாண்டிய மன்னனோட சிறப்பான வரவேற்பு கிடைக்குது. இந்த பயணம் சாதாரண பயணம் இல்லங்க. திருவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் பாண்டிய மன்னனே முன்னின்று வழிநடுக்க தோரணங்கள் எல்லாம் கட்டி ஒரு மாபெரும் அரச ஊர்வலமா, ஒரு திருவிழா மாதிரி ஆண்டாள ரங்கநாதன் கிட்ட அழைச்சிட்டு போறான். நிஜமாவே அது ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம்.
வாரணமாயிரம், அதாவது கனவு திருமணம். 1, பொற்குடங்கள் கம்பீரமான யானைகள் வருது. 2, மங்களகரமான சங்குகள் முழங்குது. 3, மதுசூதனன் அவள் கரம் பொற்றுதல். இந்த காட்சி எப்படி கண் முன்னாடி இப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். ஆண்டாள் தன்னோட பாசுரங்கள்ல தனக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு வாரணமாயிரம் பாடல்கள்ல ஒரு கற்பனை கனவா பாடியிருந்தாங்க. 1000 யானைகள் சூழ, பொற்குடங்கள் வச்சு, சங்குகள் முழங்க, மதுசூதனன் வந்து தன் கரம் பற்றுதா அவங்க கண்ட அந்த அழகான கனவு இப்போ ஸ்ரீரங்கத்துல 100க்கு 100% நிஜமாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்தை தாண்டிய ஒரு தெய்வீக காதல். அரங்கனோட சன்னதிக்குள்ள ஆண்டாள் நுழையிறாங்க. அங்கிருந்த சூழலே அப்படியே ஒரு மெய்மறந்த நிலைக்கு போகுது. கண்ணனை தவிர வேற எதையுமே விரும்பாத அந்த தூய்மையான ஆன்மா கருவறைக்குள்ள நுழைஞ்ச மறுகணமே ஒரு மாபெரும் ஜோதி ரூபமா மாறி அந்த ரங்கநாதனோட 2 கலந்துடுறாங்க. எந்த ஒரு சுவடும் இல்லாம அவங்க முழுமையா இறைவனுக்குள்ள கரைஞ்சிட்டாங்க. தன் கண் முன்னாடியே ஆசை மக இளைவனோட கலந்தத பார்த்து ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் அவளோட பிரிவால பெரிய தவிப்போட நின்னுகிட்டு இருந்த ஆழ்வார்கிட்ட எம்பெருமான் ரொம்ப அன்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆழ்வாரே, இன்று முதல் நீர் எனக்கு மாமனார் ஆகின்றீர். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற அந்த மாபெரும் சிறப்பையே பெற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவரை ஆற்றுப்படுத்தி திருவெல்லிபுத்தூர் திரும்பி போய் தொடர்ந்து தொண்டு செய்யும்படி பெருமாள் வழி அனுப்பி வைக்கிறார். புதி 5, திருப்பாவையின் மரபு, பக்தியின் மூலம் கிடைக்கும் நிரந்தர அமைதி. ஆண்டாள் இறைவனோட கலந்துட்டாலும் அவங்க நமக்காக விட்டுச் சென்ற அந்த திருப்பாவை இன்னிக்கும் நம்ம கூடவே பயணிக்குது. இந்த உணர்வு பூர்வமான பயணத்தை இப்போ கொஞ்சம் நம்மளோட நிகழ்கால வாழ்க்கையோட பொருத்தி பாப்போமா? திருப்பாவையின் பாடங்கள் தளராத நம்பிக்கை, அகங்காரத்தை விட்டுவிடுதல், ஆழமான உள் அமைதியை கண்டறிதல், தெய்வீக அன்பிடம் முழுமையாக சரணடைதல், வாழ்க்கையின் குளிர்ந்த காலையிலும் நம்பிக்கையை கண்டறிதல். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பாவைங்கிறது வெறும் பக்தி பாடல்களோட தொகுப்பு கிடையாது. நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு எப்படி தளராத நம்பிக்கையோடு இருக்கிறது, சுத்தி எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த ஆழமான அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறது, முக்கியமா நம்ம வாழ்க்கையோட குளிர்ந்த ரொம்ப இருண்ட காலங்கள்ல கூட நம்பிக்கையை எப்படி கைவிடாம இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டிதான் இது. மாயையான இந்த உலகில் இன்று உங்களின் இதயத்தை எந்த நிலையான உண்மைக்காக அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? எல்லாமே ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்துல ஆண்டாள் மாதிரி உங்களோட இதயத்தை எந்த நிலையான உண்மைக்காக, எந்த ஒரு உள் அமைதிக்காக இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க போறீங்க? இந்த கேள்வியோட ஆழத்தை கொஞ்சம் நிதானமா உணர்ந்து பாருங்க. ஒரு ஆழமான ஆன்மீக அமைதியோடும் நிறைய நம்பிக்கையோடும் மீண்டும் நாம சந்திப்போம்.